கைஸ், நான் தான் ராகுல். இதோட என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ தான். வளர்றதுலேயே உனக்கே தெரியும், ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோப்ரோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோப்ரோ மைக், அடாப்டர் எல்லாம் ஆசைஸ் மொத்தமாக மோட்டோ லைன் செட் பண்ணுறேன் எல்லாமே. என்னடா மோட்டோ லைன் பற்றி சொல்கிறேன், மோட்டோ லைன் பண்ண போறியா? ஆமாம், மோட்டோ லைன் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். GoPro 10 ஹீரோ, அதான் GoPro 10 ஹீரோ பிளாக். இது எவ்வளோனா 38,000. இது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வாங்கினது. இது இங்கே ஏன் ஆஸ்திரேலியா வாங்கினேன்னா, அண்ணன் வந்திருந்தார். அண்ணன் வாங்கினார். அண்ணன்னா சொந்த அண்ணன் இல்லை, ஃப்ரெண்டோட அண்ணன். எனக்கு அண்ணன் போல தான். அப்புறம் வந்து இது மட்டும் தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்குது. வித் ஆசைஸ் எல்லாமே வந்து பெஸ்டா கேமரா எலிஸ் ரோட்டில் வாங்குது. வாங்க ஆசைஸ் பார்க்கலாம். இது வந்து 3.5 மைக், கோப்ரோவோட அஃபிஷியல் பிராண்ட். இது என்னன்னா வந்து எவ்வளோனா 3,600. இது கரெக்டாக. இது அதான் பெஸ்ட்டாக சொன்னது தான். எல்லாமே வந்து பெஸ்டா கேமரா தான் வாங்குது. அப்புறம் வாங்க, இது வந்து கோப்ரோவோட அஃபிஷியல் பிராண்டு. இதுவும் பேட்ரி வித் சார்ஜர், டியூவல் பேட்டரி சார்ஜர். இதில் ஒரே பேட்டரி வரும், அந்த சார்ஜர் டியூவல் பேட்டரி போடலாம். உங்களுக்கு வந்து GoPro 10க்கு தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 4,800 வருது. அப்புறம் வந்து இது வந்து உள்ளாஞ்சி கேஸ், இது வந்து கேமரா கேஸ். இது வந்து 1,300 வருது. அதுக்கப்புறம் வந்து எஸ்டி கார்டு வந்து 128. இது வந்து 1,900 வருது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மைக். கடைசியாக சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. இது வைக்க வாங்கினது வந்து இது கடைசி. இது வந்து கோப்ரோ, அதான் மைக், கோப்ரோக்காக கோடாக், எனக்கு கோடாக்னு ஒன்று பிராண்ட். இது வந்து 1,000 ருபீஸ் மைக் மட்டும். மைக்குக்கு அப்புறம் வந்து இன்னொன்று எதுவும் சொன்னேன்ல, அது என்னன்னா சின் மவுண்ட் வந்து நான் வந்து மொத்தமாக வந்து ஃபோன் மொபைலில் செட் பண்ணுறாப்புல இருந்தது. அது வந்து 1,200 சம்திங் வந்தது. இது மட்டும் தனியாக வாங்கினா 600. இது எங்கே வாங்கினா திருவள்ளூர் வந்து ரைடர்ஸ் லைன் ஃப்ரெண்டு கடை தான். இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா ஐடி வந்து லிங்க் பண்ணி விட்றேன். அதனால் நீங்கள் சர்ச் பண்ணி திருவள்ளூரில் இருக்கவங்க வந்து வாங்கலாம், வாங்கிக்கோங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணதுன்னு வந்து பார்க்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிகிட்டே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கேமரா ஓப்பன் பண்ணலாம். கேமரா ஓப்பன் பண்ணு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைப் சி கேபிள். அப்புறம் வந்து ஹெல்மெட்டில் செட் பண்ணுற இது இருக்குது, ஸ்டாப் இருக்குது. இதுவும் ஹெல்மெட்டில் ஒட்டி ஸ்டாப் லாக் பண்ணது தான். இது டைட் பண்ணுற ஸ்க்ரூ. இது டைட் பண்ணுற ஸ்க்ரூ. அப்புறம் வந்து GoPro அஃபிஷியல் பேட்டரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து GoPro 10 பிளாக். இது மைக்கில் போனோன்னு வச்சுங்களேன். மைக்கில் போனால் மைக் கவர். இது வந்து மைக்கோட இது கவர், அதான் பெஸ்ட் கவர் இது. அதுக்கப்புறம் மைக், இது டிஆர்எஸ் அடாப்டரோட வந்துடும் இந்த மைக் வந்து. நெக்ஸ்ட் வந்து உள்ளாஞ்சி கேஸ் போயிடலாம். கேஸ் போயிட்டு இருந்துச்சுங்களேன். கேமரா லென்ஸ் கவர் பண்ணுற போல கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேமரா கவர். இது நாங்கள் இது ஓப்பன் பண்ணி, இது சும்மா ஒன்றுமே இல்லை, அது இங்கே இருக்க பாருங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடும். அதே போல் வந்து இதுவும் இந்த சைடு ஓப்பன் பண்ணதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இது சும்மா ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கேமரா கிட்ட போகலாம். கேமராவில் போயிட்டு கேமரா இந்த சைடு பேட்டரி ஓப்பன் பண்ணுற டாப் வந்து சும்மா இப்படி வலிச்சு இப்படி ஓப்பன் பண்ணி இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஓகே, முடிஞ்சிச்சு. இதில் ஏற்கனவே அந்த பேட்டரி மெமரி கார்டு போட்டு வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணது நான் சொல்கிறேன். சரி வச்சுக்கிட்டு சும்மா அவ்வளோதான். இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதாங்க. இந்த சைடை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இந்த சைடு இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதான் மைக் அடாப்டர் சொருவி இங்கே கீழே வைக்கிறாப்புல இருக்கும். நாங்கள் மைக் ஓப்பன் பண்ண காமிக்கிறேன். கத்தி இல்லை, வண்டி சாவி தான் இருக்குது. வண்டி சாவி வச்சு ஓப்பன் பண்ணுவோம்.
மைக் அடாப்டர் இது ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இது இருக்கு பாருங்க, இது மைக் அடாப்டர். இது ஒன்றுமே இல்லை, சும்மா ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துட்டு இதை எடுத்து லாக் பண்ணிவிட்டு இதோ இந்த கேப் சொன்னல அடாப்டரோட கேப் இதில் போயிட்டு அவ்வளோதான். மைக்கை நின்றோம், அடாப்டர் நின்றோம். இது கரெக்டாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதில் வரல வெளில கூட. நெக்ஸ்ட் வந்து இந்த மைக் இருக்கு பாருங்க. அங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹெல்மெட்டில் எடுத்து உங்களுக்கு ஏற்ற ஆங்கிளில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க. எனக்கு வந்து இந்த ஆங்கிள் வச்சுட்டு இது ஒரு ஸ்க்ரூ இருக்கு. ஓகே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மைக்கு, இந்த ஒயர்லாம் எங்கே வைக்க போகிறதே தெரியலங்க. மைக்கில் இவ்வளோ பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க. நான் மைக்கை இங்கே வச்சுட்டு அவ்வளோதாங்க. அந்த வீலாக் செட் பண்ணுற செட்டப் வந்து முடிஞ்சிச்சுங்க. இனிமேல் ப்ரெஸிங் ஒரு சின்ன ஒரு செட்டப் தான். அதுக்கப்புறம் வாங்க இருங்க, நான் பேட்ரி வந்து பேட்ரி சார்ஜர் ஒன்றும் பார்க்கவே இல்லை. பேட்ரி சார்ஜர் போயிடலாம். இருக்கு பாருங்க பேட்ரி. இதுவும் வந்து ஓப்பன் பண்ணதில்லை. நம்ம பைக்கி வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே போனச்சுங்களேன் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் அடாப்டர். இது வழக்கமாக தான் வந்து டைப் சி கேபிள். பேட்டரி வந்து இப்படி எடுத்து லாக் பண்ணோடனே லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல டைப் சி கேபிள் இருக்குல்ல, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க. டைப் சி கேபிள் இதெல்லாம் சொல்லிட்டு எல்லோ லைட் எரியுது பாருங்க. இது வந்து லைட்டு பேட்டரி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இந்த லைட் எரியும், க்ரீன் லைட் எரியும் போல இருக்கு. இப்போ வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கு போல இருக்கு, எல்லோ லைட் எரியுது. அதுக்கப்புறம் நான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொத்தமாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வாங்க நம்ம வண்டி ஓட்டிகிட்டே வந்து கிளியரன்ஸ், ஆடியோ கிளியரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்குது செக் பண்ணின்னு போயிடலாம். ஓகேவா? உங்களோட ஆடியோ கிளியரன்ஸ், வீடியோ கிளியரன்ஸ் மட்டும் நீங்கள் எப்படின்னு பார்த்து மட்டும் சொல்லுங்கள். அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க நான் பறக்க ஆரம்பிக்கலாம். அதான் நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். மெயின் ரோட்லேருந்து வீடியோ, ஆடியோ கிளியரன்ஸ் மட்டும் பார்த்துங்க.
அந்த ஐப்பர் ஸ்மூத்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க 4.0ன்னு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கிளியரன்ஸ் ஆடியோ எல்லாமே பக்காவாக இருக்க மட்டும் பார்த்துங்க. நானே வீட்டுக்கு போய் தாங்க பார்க்கணும் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு. இன்னொரு வாட்டி நல்லா இல்லைன்னா இன்னொரு வாட்டி ரிட்டர்ன் எடுக்கணுமா தெரியல. நான் இதே போட்டுருவேன் மோஸ்ட்லி, இன்னொரு வாட்டில் வரமாட்டேன். அதான் பாருங்கள். கௌஷிக்ங்க குறுக்கால், அதான் 100 மேலே போனால் இந்த குறுக்கால இந்த கௌஷிக் வருவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் இருக்குது. குறுக்கால இந்த கௌஷிக் வந்தால் ராஜன் சார் வருவார். அப்புறமா அப்படிக்கா போன ராஜன் சார் வருவார். அப்படியே வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய்ட போகிறீங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பெல் ஐக்கான் ஆளில் தட்டி விட்டுறேங்க. நம்ம இன்னும் போகிற வீடியோலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? போலீஸ்லாம் இருப்பாங்க, அதால். ஆனால் விநாயகர் சதுர்த்திங்க எல்லாமே இன்றைக்கி தான் ஊர்கோலம் எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது. அதில் தான் வந்து இது இந்த ஃபேவரட் ஃப்ரெண்டுங்க. இது வேறு இந்த இடத்துல செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இதோ பாருங்கள், இது ஆர்மியில் இறக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ இருக்குது. அப்போ போலீஸ் எவ்வளோ இருக்காங்க, ஆர்மி வேறு இருக்காங்க. ஐயோ, சரி போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஓகேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய் பாய்.